Hare Krishna. Okay. So Bhagavad Gita, இரண்டாவது அத்தியாயம் 47வது ஸ்லோகம். ஸோ திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतुर्भूर् मा ते सङ्गस्त्वकर्मणि. कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतुर्भूर् मा ते सङ्गस्त्वकर्मणि. कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतुर्भूर् मा ते सङ्गोस्त्वकर्मणि. அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாது கி ஜெய். கூட சொல்லுங்க. கர்மணி விதிக்கப்பட்ட கடமைகளில், ஏவ நிச்சயமாக, அதிகாரம், தே உனக்கு, மா என்றுமில்லை, ஃபலேஷு பலன்களில், கதாச்சன எவ்வேளையிலும், மா என்றும் இல்லை, கர்மஃபல செயல்களின் பலன்களில், ஹேது காரணம், பூ ஆவது, மா என்றுமில்லை, தே உனக்கு, சங்க பற்றுதல், அஸ்து இருப்பது, அகர்மணி விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாமல். மொழிபெயர்ப்பு கூட சொல்லுங்க. உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் செயல்களின் பலன்களில் உனக்கு அதிகாரம் இல்லை. உனது செயல்களின் விளைவுகளுக்கு உன்னையே காரணமாக ஒருபோதும் எண்ணாதே. கடமையை செய்யாமல் இருக்க ஒருபோதும் பற்றுதல் கொள்ளாதே. பொருளுரை. இங்கு 3 விஷயங்கள் உள்ளன. விதிக்கப்பட்ட கடமைகள், தீய செயல்கள் மற்றும் செயலற்ற தன்மை. பௌதீக இயற்கையின் குணத்திற்கு தகுந்தாற்போல செய்யப்படும் செயல்கள் விதிக்கப்பட்ட கடமைகள் எனப்படும். அதிகாரியின் ஒப்புதலின்றி செய்யப்படும் செயல்கள் தீய செயல்களாகும். தனக்கென்று உரிய கடமைகளை செய்யாதிருப்பது செயலற்ற தன்மை. செயலற்று இருக்காமல் பலனை எதிர்பார்க்காமல் தனக்குரிய கடமைகளை செய்யுமாறு அர்ஜுனனை பகவான் அறிவுறுத்துகிறார். பலன்களில் விருப்பமுடையவன் அச்செயல்களுக்கு காரணமாகி விடுகிறான். அச்செயல்களின் விளைவுகளால் இன்ப துன்பத்தை அடைகிறான்.
விதிக்கப்பட்ட கடமைகளை 3 வகையாக பிரிக்கலாம். தினசரி செயல்கள், அவசர செயல்கள், விருப்பச் செயல்கள். சாஸ்திர விதிகளுக்கு ஏற்ப பலனை எதிர்பார்க்காமல் கடமையாக செய்யப்படும் தினசரி செயல்கள் சத்துவகுணத்தில் செயலாற்றப்படுபவை. பலன்களை தரும் செயல்கள் பந்தப்படுவதற்கு காரணமாகின்றன. எனவே அத்தகு செயல்கள் நல்லதல்ல. விதிக்கப்பட்ட கடமைகளில் ஒவ்வொருவருக்கும் முழு உரிமை உண்டு. எனினும் பலனில் பற்றுதல் கொள்ளாமல் செயலாற்ற வேண்டும். இதுபோன்று பற்றின்றி செயலாற்றப்படும் கடமைகள் ஐயமின்றி ஒருவனை முக்தியின் பாதையில் கொண்டு செல்கின்றன. எனவே பலனில் பற்று கொள்ளாமல் கடமைக்காக போர் புரியும்படி அர்ஜுனன் பகவானால் அறிவுறுத்தப்படுகிறான். போரில் பங்கு கொள்ள மறுக்கும் அர்ஜுனனின் தன்மையும் ஒருவித பற்றுதலே. இத்தகு பற்றுதல் விடுதலையின் பாதைக்கு என்றுமே ஒருவனை அழைத்துச் செல்வதில்லை. நல்லதாக தோன்றினாலும் சரி, கெட்டதாக தோன்றினாலும் சரி, பற்றுதல் பந்தத்திற்கு காரணமாகிறது. செயலற்று இருப்பதோ பாவமாகும். எனவே கடமைக்காக போரிடுவதே அர்ஜுனனுக்கு விடுதலை தரக்கூடிய மங்களகரமான பாதையாகும். ஓம் தத்சத். கர்மண்யவதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன மா கர்ம ஃபலஹேதுர்புர் மா தே சங்கஸ்ப கர்மணி. ஓம் அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனஷலாக்கயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீகுரவே நமः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखावितांश. हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्त राधा कान्त नमस्तुते. तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमः ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले हे भक्ति वेदांत स्वामी नित्य नामिने. नमस्ते सारस्वत देवे गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी पश्चातदेशतारणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், ஈவினிங் வந்திருக்கீங்க. ஸோ இந்த ஸ்லோகா பல பேருக்கு மனப்பாடம் ஸ்லோகாவோடு இருக்கும். பொதுவாக பகவத்கீதை படிக்கிறவங்க இந்த ஸ்லோகா நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் இந்த ஒரு ஸ்லோகத்துக்கும் பல விதமான அர்த்தங்கள் இருக்குது. ஏன்னா பகவான் அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எல்லையற்றவர். அதனால் அவர் ஒரு விஷயம் பேசுகிறாருன்னா அதில் ஒரு அர்த்தம் 2 அர்த்தம் தான் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. பல விதமான அர்த்தங்கள் இருக்கும். உண்மையிலே எனக்கு எல்லா அர்த்தம் ஒன்றும் தெரியாது. நான் என்ன கேட்டேனோ உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்லோகா சில பேர், நான் ரீசண்டாக ஒருத்தர் பேசுகிறார், இந்த ஸ்லோகா கொஞ்சம் கூட ப்ராக்டிக்கலாகவே இல்லையே, இது என்ன இப்படி யாராவது வேலை பண்ண முடியுமா? அதாவது கடமை செய்யுங்க ஆனால் பலன் மேலே அதிகாரம் இல்லைன்னா இது எப்படி ஒத்துக்க முடியும்? இது மாதிரி நிறையா பேர் கேள்வி கேட்பாங்க. ஆனால் இது ரொம்ப முக்கியம். என்னென்னா கிருஷ்ணர் சொல்கிறாருன்னு அது உண்மை, அவ்வளோதான். முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். ஒரு சரியான குருகிட்ட போய் கேட்டால் தான் தெரியும் ஏன் கிருஷ்ணர் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறது. ஸோ நம்ம மனசுக்கு தோன்றதெல்லாம் பேசக்கூடாது. இது இம்ப்ராக்டிக்கலாக இருக்குது அப்படின்னா, சாத்தியம் இல்லாமல் இருக்குது,
இது எப்படி செய்ய முடியும், இதெல்லாம் தப்பு, நான் பேசக்கூடாது. வேதத்தில் சொன்ன எல்லா விஷயங்கள் 100% பர்ஃபெக்ட். எல்லாமே நமக்கு புரியாமல் இருக்கும். அதனால தான் குரு அப்படிங்கிறது தேவைப்படுது நமக்கு. குருகிட்ட போய் கேட்கணும், ஏன் இப்படி சொல்கிறாங்க. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், கர்ம நேவதிகார செய்யும், கடமை செய்யணுங்கிறார். ஆனால் கடமை அப்படின்னு என்னென்னு அது தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அது ஒரு பெரிய டாபிக். ஒரு சிம்பிளாக சொல்ல போனால், ஒரு ஆத்மாவோட கடமை பகவானுக்கு தொண்டு செய்கிறது, அவ்வளோதான், முடிஞ்சு. சிம்பிளாக சொல்ல போனால் அதுதான் உண்மையான கடமை. ஒரு ஆத்மாவோட இயற்கையான கடமை, முக்கியமான கடமை பகவானுக்கு தொண்டு செய்கிறது. அதுதான் நம்பர் 1 டியூட்டி. மற்றதெல்லாம் செகண்டரி டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ரெண்டாம் பட்சம். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரொம்ப முக்கியமான வேலை என்னன்னு கேட்டால் ஒழுங்காக படிக்கணும். ரெண்டாவது தான் ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகணும், யாரு கூட சண்டை போடக்கூடாது, லேட்டாக போகக்கூடாதெல்லாம் ரெண்டாவது. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒழுங்காக படிக்கணும், ஸ்கூலுக்கு போய் ஒழுங்காக படிக்கணும். ஆனால் அந்த வேலை விட்டுட்டு ரெண்டாவது வேலை ஒழுங்காக பண்ணான்னு வைங்க. அதாவது ஸ்கூலுக்கு ஒழுங்காக போவான், யாரு கூட சண்டை போட மாட்டான், லேட்டாக போக மாட்டான், லீவ் போட மாட்டான், ஆனால் படிக்க மாட்டான். அது விஷயம் என்ன பண்ணுறது, அது இட்ஸ் வேஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு டியூட்டி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது ஒழுங்காக பண்ண ரெண்டாவது அப்படி இப்படி இருந்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நல்லா படிக்கிறான்ல, பரவாயில்ல, லீவ் போட்டால் போட்டுப்பான், நல்லா படிப்பாங்க. ஸோ ஒரு ஆத்மாவோட முக்கியமான கடமை அப்படின்னு பார்க்கும் பொழுது, பகவத்கீதை நல்லா படித்தோன்னா பகவானுக்கு தொண்டு செய்கிறது. பட் அஃப்கோர்ஸ் பல விதமான டியூட்டிஸ் இருக்குது. அவர் கூட படித்தார், கடமையில் பல விதமாக இருக்குது. பட் எனிவே, கிருஷ்ணா இந்த 2வது லைனில் மா ஃபலேஷு கதாச்சனா, ஏன் ஃபலத்து மேலே அதிகாரம் இல்லைங்கிறார். சில பேர் கேள்விங்க, நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், அதுக்கு பலன் கிடைக்குது, அது மேலே எனக்கு எப்படி அதிகாரம் இல்லைன்னு சொல்ல முடியும் கேட்பாங்க. அப்போது இது 2வது அத்தியாயம் தான். இது இன்னும் மேலே மேலே போக போக அதில் காரணங்கள் புரியும். பாகவதம் படிக்கும்போது இன்னும் நல்ல காரணங்கள் புரியும். இப்போது ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னாலே கண்டிப்பாக என்னோடய மனசை நான் உபயோகிச்சு ஆகணும், புத்தி உபயோகிச்சாகணும், சம்டைம்ஸ் என் கை கால் எல்லாம் உபயோகிக்கணும். இதெல்லாம் உபயோகிச்சாகணும் ஒரு காரியம் பண்ணணுன்னா. பாகவதம் படிக்கும்பொழுது ரொம்ப அழகாக கிருஷ்ணர் சொல்கிறார், நம்ம மனசுன்னு சொல்கிறோம், நம்ம மனசுங்கிறோம். கிருஷ்ணர் பகவத்கீதையிலையும் சொல்கிறார், அந்த மனசு என்னது இல்லைங்கிறார், நம்மளது கிடையாது, கிருஷ்ணர் கொடுக்குறார். அந்த மனசுக்கு ஒரு அதிபதியாக இருக்காங்க. அவர் பேர் அனிருத்தாம்பாங்க. அதே மாதிரி புத்தி ஒன்று இருக்குது. புத்தியும் கிருஷ்ணர் தான் நமக்கு கொடுக்குறார். அதெல்லாம் என்னது கிடையாது, நம்மளது கிடையாது. அந்த புத்திக்கு ஒரு அதிபதி, அவர் பேர் பிரத்யும்னா. கை இருக்குது, இந்த கையின் மேபி என்னதுன்னு சொல்கிறோம், நம்ம அப்படி தான் சொல்கிறோம். ஆனால் இந்த கைக்கு ஒரு அதிபதி இருக்காங்க, அவர் யான் இந்திரா. அதே மாதிரி கால், ஒரு இன்னும் ஆர்கன், ஒரு அங்கம், கண், காது, ஒன்றுக்கு ஒரு அதிபதி இருக்காங்க. இதெல்லாம் உண்மை. அப்படின்னா ஒரு காரியம் ஒழுங்காக பண்ணணுன்னா இத்தனை பேர்த்தோட ஹெல்ப் எனக்கு வேணும். சும்மா நானாக செய்ய முடியாது. ஸோ அப்போ ஒரு காரியம் நல்லபடியாக நடந்துருச்சுன்னு வைங்க, இவங்க எல்லாரும் அதுக்கும் காரணம் இருக்காங்க. என்னால் தான் அது நடந்துன்னு சொல்லக்கூடாது. இப்போ சம்டைம்ஸ் நீங்கள் கிரிக்கெட்டில் கூட சில பேர் பேசுவாங்க, ஜெயிச்சாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு, இட்ஸ் டீம் ஒர்க் அப்படிம்பாங்க. இப்போல்லாம் அப்படி தான் பேசுவாங்க, இது டீம் ஒர்க்கு, தனியான ஒன்றும் செய்யலை. புரியுது இல்லையா? டீம் ஒர்க்னா இன்னும் ஒரு 10 பேர், கிரிக்கெட்டில் 10-11 பேர், நாங்கள் எல்லாம் சேர்ந்து விளையாண்டு சேர்ந்து ஜெயிச்சோம்பாங்க. என்னால் தான் ஜெயிச்சோன்னு சொல்ல மாட்டாங்க, டீம் ஒர்க் மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒரு காரியம் பண்ணோன்னா பல பேர்த்தோட ஹெல்ப் தேவைப்படுது. சும்மா நாம்ளே பண்ண முடியாது. நாம் ஆத்மா, நம்ம உடல் கிடையாது.
ஆத்மா வந்து வேலை செய்யணும்னு ஆசைப்படும். அதுக்கப்புறம் பகவான் அனுகிரகத்தை பல பேர்த்தோட ஹெல்ப் கிடைக்கும். ஹெல்ப்பெல்லாம் கிடைக்குது. ஸோ அந்த வெற்றிக்கு வரக்கூடிய பலனுக்கு நான் தான் காரணம்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா பல பேர்த்து ஹெல்ப் இருக்குது. அண்ட் கிருஷ்ணா கடைசியில் ஒரு இடத்துல சொல்கிறார், என்ன தான் வேலை செஞ்சாலும் என்னோட சாங்ஷன் இன்னும் முக்கியம் அர்ஜுனாங்கிறார். சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ரொம்ப உண்மையிலே கஷ்டப்பட்டு ஒழுங்காக உட்காந்து வேலை பண்ணுவோம், பலன் கிடைக்காது. சம்டைம்ஸ் கிடைக்காது, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கிடைக்காது, சில சமயம் கிடைக்கும். ஸோ கிருஷ்ணர் சாங்ஷன் பண்ணால் தான் கிடைக்கும், இன்னும் கிடைக்காது. பண்ணுறதுனால ஓகே, கிருஷ்ணரே சொல்கிறார், நான் சாங்ஷன் பண்ணால் தான் நடக்கும் அர்ஜுனா. இது உண்மை, இதெல்லாம் போய் கிடையாது. சில பேர் கடவுளே இல்லைன்னு பேசுவாங்க. சரி, கடவுள் இல்லைன்னே வச்சுக்குவோம். அப்போ நீங்கள் செய்கிற வேலை கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்களே, அவங்களும் நிறைய முயற்சி பண்ணுவாங்க, அவங்களுக்கும் கிடைக்காது. ஏன் கிடைக்கலன்னு கேளுங்க, பதில் சொல்ல தெரியாது. ஸோ ஒரு நபர் இருக்காங்க, பகவான் இருக்கார். ஸோ பகவத்கீதையில் அவரும் சொல்கிறார், நான் சாங்ஷன் பண்ணணுங்கிறார். ஸோ ஒரு காரியம் நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னாலே பகவான் அனுகிரகம் சாங்ஷன் பண்ணிட்டார். முடியல அப்படிங்காட பகவான் சாங்ஷன் பண்ணல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். சும்மாலாம் நடக்காது. அது பலவிதமான காரணங்கள் இருக்கலாம், ஆனால் காரணம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பொதுவாக இந்த உலகத்தில் வந்து நினச்சிக்கிறான், ஒரு காரியம் பண்ணுறேன், அது பலன் கிடைச்சா தான் வெற்றின்னு நினைக்கிறோம். பொதுவாக உலகத்தில் அப்படி தான் பேசுகிறாங்க. ஒரு காரியம் பண்ணுறோம், பலன் கிடைச்சதுன்னா வெற்றி, கிடைக்கலையே வெற்றி இல்லை அப்படின்னு நாம் பேசுகிறோம். ஆனால் சாஸ்திரம் அப்படி பேசலை, வேதம் அப்படி சொல்லலை. ஒரு காரியம் நம்ம ஒரு வேலை பண்ணுறோம், அந்த காரியம் நான் பகவான் சொல்கிறபடி ஒழுங்காக பண்ணாலே வெற்றி தான். அதுக்கு பலன் கிடைச்சா தான் வெற்றின்னு அர்த்தம் கிடையாது. அப்படி கிடையாது. இது சாஸ்திரத்தில் அப்படி தான் இருக்குது. ஜஸ்ட் என்னோடய வேலை நான் பண்ணாலே வெற்றி தான், அவ்வளோதான், முடிஞ்சது. அது பலன் கிடைக்கல, அது கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், அது திங்க் பண்ணாதுன்ட்டார். உன்னோட வேலை நீ பண்ண போதும். ஸோ இதுதான் ரொம்ப ஆச்சரியம். மேபி இந்த விஷயம் எல்லாருக்கும் சொன்னால் யாருக்கும் டென்ஷனே இருக்காது. ஜென்ரலி ஸ்பீக்கிங் உலகத்தில் எல்லாருக்கும் டென்ஷன் வருதுன்னா, வேலை பண்ணிட்டேன், ரிசல்ட் வரணும். ரிசல்ட் வந்தால் தான் வெற்றி, வரலைன்னா வெற்றி இல்லை. கிருஷ்ணரே அப்படி சொல்லலை. உன் வேலை நீ பண்ண போதும். அது ஒரு வேலை அது வெற்றி கிடைக்கலனாலும் நோ ப்ராப்ளம், உன் வேலை நீ பண்ணிட்டு இல்லை, அது போதும். ஸோ இந்த அடுத்த மா கர்ம ஃபல ஹேத்துர்பூர், கிருஷ்ணர் சொல்கிற வெற்றி கிடைச்சாலும் நீ காரணம் கிடையாதுன்ட்டார். கிளியராக சொல்கிறார். சின்ன வெற்றி கிடைச்சாலும் நான் காரணம் கிடையாது. எஸ், நான் காரணம் கிடையாது. இன்னொரு இடத்துல கிருஷ்ணர் சொல்கிறார், நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சின், நீ வெறும் நிமித்தம் தான், இன்ஸ்ட்ருமெண்ட், கருவிங்கிறார். இது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே கருவி தான். சம்டைம்ஸ் பகவான் அனுகிரகத்தில் நமக்கு நிறைய வசதி இருக்கலாம். பகவான் அனுகிரகம் வசதி இருக்கலாம், நம்ம குழந்தைங்களும் நல்ல வசதியாக வளர்த்தலாம். உடனே அந்த குழந்தைய போய் நான் தான் உன்னை வசதியாக வளர்த்தனாலும் சொல்லக்கூடாது. அந்த ஆத்மாவுக்கு வசதியாக வளரணும்னு ஒன்று இருக்குது, அது என் மூலமாக நடக்குது, அவ்வளோதான். ஸோ நான் பண்ணாலும் சொல்லக்கூடாது. நோ, அந்த ஆத்மாவுக்கு அது நடக்கணும், நம்ம மூலமாக நடக்குது. நான் ஒரு கருவி தான் அங்கே. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், நீங்கள் காரணம் நினச்சிக்காத. ஒருவேளை அந்த பண்ணக்கூடிய வேலை தோல்வி அடைஞ்சால் கூட நாம் காரணம் கிடையாதுன்ட்டார் கிருஷ்ணர். நீ நோ, தோல்வி வந்தாலும் நாம் காரணம் கிடையாது. ஸோ உண்மையில் இது ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டாலே லைஃப் வந்து லைட்டாக இருக்கும், உட்காந்து டென்ஷன்லாம் இருக்காது. சரியாக புரிஞ்சிட்டோம்னா லைட்டாக இருக்கும். இது பெரிய ஃபிலாசபி. ஆனால் இது நல்ல உள் வாங்கணும் அப்படின்னா பகவான் நாம சொன்னால் தான் இது புரியும், இது ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நல்லா பண்ண முடியாது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.
இது வந்து 5வது பாகவத்தில் 5வது ஸ்கந்தத்தில் ரிஷபதேவர் கூட இது பேசுகிறார். ரிஷபதேவன் பேசுகிறார். அவர் வந்து கடமைகளை பற்றி பேசுகிறார். அந்த கடமைகளை பற்றி பேசும் பொழுது ஒரு ராஜாவோட கடமை, கணவனோட கடமை, பெற்றோர்களோட கடமை, குருவோட கடமை, இதெல்லாம் பேசுகிறார். ரிஷபதேவர் பேசுகிறார். அப்போது அதில் பெற்றோர்கள் கடமை வரும்பொழுது பெற்றோர்கள் கண்டிப்பாக அவங்க குழந்தைக்கு பகவான் கிருஷ்ணர் பற்றி சொல்லி கொடுக்கணுன்னு வருது. கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணுன்னு வருது. அது ஆப்ஷன்லாம் கிடையாது, மேண்டேட்டரி. பெற்றோர்கள் தன் குழந்தைக்கு வேறு எதுவும் கொடுக்கலையாலும் தப்பு இல்லை. இப்போது சொத்து கொடுக்க முடியலன்னு வைங்க. ஒரு தந்தையினால் தன் குழந்தைக்கு சொத்து கொடுக்க முடியலன்னா தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் கிருஷ்ணர் பற்றி சொல்லிக் கொடுக்கலன்னா தப்பு தான். மேபி இந்த உலகத்தில் அப்படியே ரிவர்சல் புரிஞ்சுக்குவாங்க. அப்பானா சொத்தெல்லாம் கொடுக்கணும், சம்பாதிச்சு வச்சுருக்கணும், மஸ்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ரிஷபதேவர் சொல்கிறார், கண்டிப்பாக கிருஷ்ணர் பற்றி சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பாக அந்த குழந்தைங்க அடுத்த ஜென்மம் எடுக்காத மாதிரி பார்த்துக்கணும். அது பெற்றோர் கடமைங்கிறார் ரிஷபதேவர் சொல்கிறார். அப்போ ஒரு கேள்வி வருது, சரி என் குழந்தைக்கு நான் சொல்கிறேன், அது கேட்கலின்னு என்ன பண்ணுறது? இது வருது. அந்த குழந்தை கேட்கல. ரிஷபதேவர் சொல்கிறார், கேட்கலின்னா மறுபடியும் சொல்லுங்கிறார். மறுபடியும் கேட்க மாட்டேங்குதே, மறுபடியும் சொல்லுங்கள். சொன்னாலும் மறுபடியும் கேட்கலன்னா மறுபடியும் சொல்லுங்கிறார். அதுதான் என்னோட கடமை, அவ்வளோதான். என் கடமை அவ்வளோதான், சொல்கிறது தான். அதுக்கப்புறம் அந்த ஆத்மா தான் அது பண்ணணும். நம்ம குழந்தைகள் அது ஒரு ஆத்மா, அது பண்ணணும். ஸோ இதில் இன்னும் பெரிய விஷயம் என்னென்னா, சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அழகாக சொல்கிறார். இது சைத்தன்ய சரிதாமிருத்தத்தில் வருது. ஒருத்தர் வீட்டில் ஹரே கிருஷ்ணா சொல்கிறாங்க, ஏன்னா கடமை, ஹரிநாமா சொல்லணும், முக்கியமான கடமை. சொல்கிறோன்னு வைங்க, நம்ம குழந்தை இருக்குது, நம்ம குழந்தை ஹரிநாமா சொல்கிறது இல்லைன்னு வைங்க, பேச்சுக்கு சொல்கிறேன், சொல்லலை, இருந்தாலும் அவங்களும் நல்லது நடக்கும். இஷ்டங்க அவங்க சொல்லவே இல்லை, எப்படிங்க நல்லது நடக்கும்னா, சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், ஹரிநாமா சொல்கிறாங்க, அவங்களோட யாரெல்லாம் பழகிறாங்களோ அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் போகுமா? இந்த பெனிஃபிட் அவங்களுக்கு போகுமா? ஸோ அந்த பெனிஃபிட் போகும். ஆனால் அதனால் அவங்க எப்போ பண்ணுவாங்க அது நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் பெனிஃபிட் போகுமா? இது சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். ஒருவேளை அந்த வீட்டில் ஒரு நாய் இருக்குன்னு வைங்க, அந்த நாய்க்கு அந்த பெனிஃபிட் போகுமா? இது வெறும் மனிதன் மட்டும் கிடையாது. வீட்டில் நாய் இருந்தால் கூட அந்த நாய்க்கு அந்த பெனிஃபிட் போகும். இது சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். அப்போ ஒருத்தர் ஹரிநாமா சொல்கிறாங்கனாலே அவங்க பெரிய கடமை செஞ்சிட்ருக்காங்க. நம்பர் 1, த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கடமை அது. அதனால் பல பேருக்கு பெனிஃபிட் வரும். இது சைத்தன்ய மகாபிரபுவோட அனுகிரகம். இது இந்த கலியுக ஸ்பெஷல். இது இப்போவே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த கடமை அப்படிங்கிறது ரொம்ப டீப் டாபிக்ஸ். இது உண்மையை சொல்லப்போனால் எனக்கு முழுசாக தெரியாது. சம்டைம்ஸ் இந்த கடமைங்கிறது கூட டைம், பிளேஸ், சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஏன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை காலம் தகுந்தாப்பில் கூட கடமைகள் மாறும். எமர்ஜென்சி, பிரபுபாத எமர்ஜென்சி டியூட்டின்னு எழுதுகிறார். சம்டைம்ஸ் எமர்ஜென்சியில் கூட கடமை மாறும். ஆனால் இதெல்லாம் ஒழுங்காக புரிஞ்சுக்கணுன்னா பகவான் கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணும்போது தான் எல்லாமே புரியும். அந்த கிருஷ்ணர் நமக்கு அந்த புத்தி கொடுப்பார், உள்ளேருந்து கொடுப்பார். அது கிருஷ்ணர் சொல்கிறார். கிருஷ்ணரை சொல்கிறார், ததாமி புத்தி யோகம், நான் புத்தி தருவேன். நாஷயாமி ஆத்மா பாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. கிருஷ்ணர் சொல்கிறார், உள்ள உட்காந்துக்கிட்டு அகம் அக்ஞான ஜம் தமஹா, உன்னோட அக்ஞானத்தை நான் எடுத்துறேங்கிறார். கிருஷ்ணரே சொல்கிறார். நம்மகிட்ட அக்ஞானம்னு புரியுது இல்லையா? அறியாமை நம்ம எல்லாருக்கும் அறியாமை இருக்குது. அது நாமளே எடுக்க முடியாது, நமக்கு அவ்வளோ சக்தி கிடையாது. கிருஷ்ணர் சொல்கிறார், அந்த அறியாமை நான் எடுத்துட்றேன் அப்படிங்கிறார். ஆனால் ஒரு கண்டிஷன் போடுறார், என்னென்னா
இந்த ஹரிநாமா சொல்லுங்கிறார், முக்கியமான கடமை. அப்போ ஹரே கிருஷ்ணா ஒருத்தர் சொல்லும்போது பகவான் அவங்கள அறியாமல் எடுப்பார். அறியாமல் எடுத்துட்டாருன்னா அறிவு நல்லா வேலை செய்யும். அப்போ ஒழுங்காக எல்லாமே பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்க வாழ்க்கை நல்லபடியாக போகும். அவங்க வாழ்க்கை அப்போ தான் நல்லபடியாக போகும். அப்போ ஒருத்தர் பகவான் கிருஷ்ணபடி சொன்னபடி கேட்கலாம், வாழ்க்கையில் ஒழுங்காக போகாது. இம்பாசிபிள், அது இம்பாசிபிள். ஸோ கிருஷ்ணா இந்த ஸ்லோகத்தில் கடமை பண்ணுங்கிறார், அந்த பலன் மேல் அதிகாரம் இல்லைங்கிறார், பலனுக்கு நாம் காரணம் இல்லைங்கிறார். இத்தனை சொல்லிட்டு நான் ஏன் வேலை செய்யணும்னு நம்ம நினைக்கலாம், ஆனால் வேலை செஞ்சு தான் ஆகணுங்கிறார். ஏன்னா வேலை அப்படிங்கிற ஒரு ஆத்மா செஞ்சே ஆகணும், செய்யாமல் இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஆத்மா வேலை செய்யணும், செஞ்சே ஆகணும். ஏன்னா சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, சில பேர் எல்லாரும் சொல்ல, வேலை செஞ்சால் தானே எதிர்விளைவு இருக்குது, செய்யலன்னு எதிர்விளைவு வெளியே இல்லை, நான் கம்முன்னு உட்காந்துக்கிறேன். நோ, கம்முன்னு உட்காந்தாலும் அது ஒரு வேலை தான், சும்மா உட்காந்தாலும் அது ஒரு வேலை தான், அதுக்கு தண்டனை உண்டு. வேலை செஞ்சே ஆகணும். அதான் கிருஷ்ணர் சொல்கிறார், வேலை செஞ்சே ஆகணும், செய்யாமல் இருக்கக்கூடாது. இது ஏன் சொல்கிறாருன்னா, அர்ஜுனர் சொல்கிறார், நான் சண்டை போடல, நான் காட்டுக்கு போயிடுறேன். சண்டை போட்டால் தானே பிரச்சனை, சண்டை போடாமல் இருந்துக்கிறேன். கிருஷ்ணர் சண்டை போடலினாலும் உன் கடமையில் நீ தவறுறேங்கிறார். போட்டு தான் ஆகணும், உன்னோட கடமை அது. ஸோ உண்மையிலே நம்மளோட முக்கியமான கடமை என்னென்னா, பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யணும். ஏன்னா நம்ம அவரோட அங்கங்கள், நம்மெல்லாம் மம்மை வம்ச ஜீவலோகே, அவரோட அம்சம். நம்ம எல்லோரும் பகவானோட அம்சம். இது கேட்க நல்லா இருக்கு இல்லையா? நம்ம எல்லோரும் பகவானோட அம்சம்னா கேட்க நல்லா இருக்குது. ஸ்கூலில் நீ குரங்குலேருந்து வந்துங்கிறான், இது ரெண்டில் எது நல்லா இருக்கு நீங்களே யோசிங்க. அது பரீட்சையில் வேலை எழுதுகிறோம், குரங்குலேருந்து வந்துன்னு கேட்க நல்லா இருக்கா, பகவானோட அம்சம் கேட்க நல்லா இருக்கா? கிருஷ்ணர் சொல்கிறார், மம்மாய் வம்ச, நீ என்னோட அம்சம் அர்ஜுனா, எல்லாத்தையும் சொல்கிறார். கேட்கவும் நல்லா இருக்கு, அது உண்மை கூட, அதுதான் உண்மை. ஸோ நம்ம பகவானோட அம்சம்னால நம்ம பகவானுக்கு தொண்டு செய்கிறது நம்ம வேலை. ஜஸ்ட் லைக் இந்த கை இந்த உடம்போட பகுதி. அப்போ இதோட கை வேலை எனக்கு சேவை செய்யணும், ஏன்னா இந்த உடலுக்கு சேவை செய்யணும், அதுதான் இதோட வேலை. அது மாதிரி நம்ம பகவானோட அங்கம்னால அவருக்கு சேவை செய்யணும். இந்த கை இந்த வயிற்றுக்கு சாப்பாடு போட்டுச்சுன்னா இது நல்லாயிருக்கும், இந்த கை சந்தோஷமாக இருக்கும். இந்த கை சாப்பாடு நான் ஊட்ட மாட்டேன்னா இந்த கை அப்படியே வீக் ஆயிரும். அது மாதிரி பகவான் சொன்னபடி கேட்டால் தான் நம்ம ஸ்ட்ராங் ஆகும், இல்லைன்னா வீக் ஆயிரும். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்குது, உன்னோட முக்கியமான கடமை நான் சொல்கிற செய்யுங்கிறார். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டியூட்டி அதுதான். ஆனால் அது ஒன்று ஒழுங்காக பண்ணால் மற்றது ஈஸியாக பண்ணிடலாம். அதெல்லாம் பல கடமைகள் இருக்குது. மேபி ஒரு கணவனாவோ மனைவியாகவோ, இல்லை ஒரு அண்ணனாவோ தங்கச்சியாவோ மகனாவோ மகளாவோ பல கடமைகள் நமக்கு இருக்குது, அது ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ஃபஸ்ட்டு கடமை ஒழுங்காக பண்ணால் இந்த செகண்டரி டியூட்டிஸ், டெரிஷரி டியூட்டிஸ், ரெண்டாவது என்ன இந்த ரெண்டாம் பட்சம் கடமைகள் ஈஸியாக பண்ணிடலாம். அதில் ஈஸியாக பண்ணிடலாம், கஷ்டம்லாம் கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு கடமை ஹரிநாமா சொல்கிறது, பகவத்கீதா பாகவதம் படிக்கிறது. ஸோ மற்றது ஈஸியாக இருக்கும், அது நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா வெறும் தியரி, இப்போ நான் சொல்கிறது கேட்குறீங்க, அது ப்ராக்டிஸ் பண்ண தான் தெரியும், அது செயல் பண்ண தான் அது ஈஸியாக இருக்கும். இது கரெக்ட் இது. ஸோ அப்போ ஒருத்தர் டெய்லி ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு பகவத்கீதா படிக்கும்போது அதோட ஈஸினஸ் தெரியும். ஸோ இதில் இன்னொரு விஷயம், இந்த கடமைகள் செய்யும் பொழுது கூட பிரச்சனைகள் வரும், இதுவும் இருக்குது, இதெல்லாம் இல்லாமலாம் கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாமே ஸ்மூத்தாலாம் ஒன்றும் போகாது, எதுவும் ஸ்மூத்தாலாம் போகாது. உண்மையிலே என் கடமையை நான் கஷ்டப்பட்டு பண்ணும்போது கூட பிரச்சனைகள் வரும். ஸோ அப்போ அதுலேருந்து நான் தப்பிக்கணுமே, அதுலேயும் தப்பிக்கணும்னா பகவத்கீதை படிக்கணும். கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், மச்சித்தா சர்வதுர்கானி மத் பிரசாதா தரிஷசி. சர்வதுர்கானி, இந்த உலகத்தில் பிரச்சனைகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், ஆனால் தப்பிக்கலாம், நான் சொன்னபடி செய்யுங்கிறார்.
கிருஷ்ணர் ஒரு இடத்துல கூட பகவத்கீதையில் 700 ஸ்லோகம் இருக்குது, ஒரு இடத்துல கூட பிரச்சனை வராதுன்னு சொல்லவே இல்லை. ஒரு இடத்துல கூட கிடையாது, பிரச்சனை வரும் தான் சொல்கிறார். என்னோட கடமை நான் ஒழுங்காக பண்ணணும்னு நினச்சா கூட பிரச்சனை வரும், வராமலும் இருக்காது. பட் ஈவன் தென் பகவான் காப்பாற்றிடுவார், பகவான் காப்பாற்றுவார். இப்போ அர்ஜுனர் வந்து தர்மத்துக்காக தான் சண்டை போடுறார், ஆனால் பல பேர் எதுக்குறாங்க அவரை. தர்மத்துக்காக தான் சண்டை போடுறார், அவருக்காக இல்லை, தர்மத்துக்காக. கிருஷ்ணர் சொன்னார், செய்கிறார், பல பேர் எதுக்குறாங்க. ஸோ ஜெயிச்சார், பகவான் கிருஷ்ணரோட ஹெல்ப் இருக்கிறனால ஜெயிச்சார். ஸோ நாம்பளும் டெய்லி ஹரே கிருஷ்ணா சொல்லணும், பகவத்கீதா படிக்கணும், பாகவதம் படிக்கணும். இது செய்யும் பொழுது நம்மளோட கடமைகள் நம்ம செய்யலாம், கரெக்டாக செய்வோம், செய்ய முடியும் கூட, முடியாதுன்னு கிடையாது. யார் ஒருத்தர் பகவத்கீதா படிக்கலையோ, இது உண்மை, அவங்க கடமையிலேருந்து தவறிடுவாங்க, கஷ்டப்படுவாங்க, கஷ்டப்பட்டே ஆகணும். எத்தனாயிரம் கோடி அவங்க பேங்க் பேலன்ஸில் இருந்தாலும் கஷ்டப்படுவாங்க. இது வந்து பாகவத்தில் சொல்லப்படுது. யார் ஒருத்தர் ஒரு ஆத்மாவோட கடமை ஒழுங்காக பண்ணுறாங்களோ, பாகவத்தில் வருது, யயாத்மா சுப்ரசீததி, அந்த ஆத்மா தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு கொடுக்கப்படுது, பாகவத்தில் இருக்கு. அந்த ஆத்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா கடமை பண்ணுறாங்க. சில பேர் நான் சொல்லுவாங்க, என் கடமையெல்லாம் ஒழுங்காக பண்ணுறேங்க, நிம்மதியே இல்லைங்கம்பாங்க. நீங்கள் கடமை பண்ணலை, நீங்களாம் நினச்சிக்கிறீங்க கடமை பண்ணுறீங்கன்னு. ஏன்னா கடமை ஒழுங்காக பண்ண சந்தோஷமாக இருப்பான்னு பாகவத்தில் இருக்குது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, என் டியூட்டியெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுறேன், எனக்கு நிம்மதியே இல்லைங்கிறாங்க. அப்படின்னா உங்கள் டியூட்டி நீங்கள் பண்ணதான் நீங்களாம் நினச்சிக்கிறாங்க, அவ்வளோதான். பகவத்கீதை படித்தா தான் தெரியும் எது டியூட்டின்னு. ஸோ இது ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகா. இது பகவான் நாம சொல்லும்போது இன்னும் இது பலவிதமாகவும் புரியும். எனவே இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். உங்களை ஏதாவது கேள்வி தான் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. சாத் டியூட்டி செய்கிறோம், அது பௌத்திகமாக இப்போ நீங்கள் சொல்கிறது ஆன்மீக ரீதியாக சொல்கிறீங்களா, இல்லை அவங்களோட கர்மாவை பொறுத்து நீங்கள் புரியல? கடமையை செய்ய பலன் எதிர்பார்க்காத அப்படின்னு பகவான் சொல்கிறார். சொல்லுங்க. ஆன்மீக ரீதியாக ரெண்டுமே நடக்கிற எல்லா விஷயத்தையும் அஃப்கோர்ஸ் எல்லாமே. நம்ம இந்த உடலில் இருக்கோம், இந்த உடலில் இருக்கும் பொழுது ஆன்மீக கடமையும் நான் செஞ்சாகணும். அப்புறம் இந்த உடல் நான் மெயின்டைன் பண்ணும், ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறாங்க, என் குழந்தை இருக்குன்னு அவங்கள நான் மெயின்டைன் பண்ணும், அதுவும் நான் செஞ்சு தான் ஆகணும். ஓகே, ஸோ ரெண்டுமே சொல்கிறார். ஒன்று ஆச்சும் நல்லா புரிஞ்சுக்கணும். பகவான் சொல்கிறபடி ஒரு கடமையை செய்யும் பொழுது எல்லாமே ஆன்மீக கடமையாக மாறிடும். எல்லாமே ஆன்மீகம். பார்க்குற வெளியில் பார்க்குறது பௌதீகமாக இருக்கும், ஆக்சுவலி எல்லாமே ஆன்மீகமாக மாறிடும். அவங்களோட கணவனை பார்க்குறது, மனைவியை பார்க்குறது, குழந்தைய பார்க்குறது ஆன்மீகமாக மாறும், எல்லாம் ஆன்மீகமாக மாறிடும். இப்போது கலியுகத்தில் வந்து கர்ம விதி கூட கரெக்டாக வேலை செய்யாது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒருத்தருக்கு நடக்கும், அது கூட நடக்காமல் கூட போகலாம். அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு கிருஷ்ணர் சொல்கிறார், மயாத்தியக்ஷேன பிரகிருதி, என்னோட கண்ட்ரோலில் எல்லாமே நடக்குதுங்கிறார். கிருஷ்ணா பர்ஃபெக்ட், எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும். எந்த யுகமாக இருந்தாலும் கரெக்டாக பர்ஃபெக்டாக நடக்கும். அவங்கவுங்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ கரெக்டாக நடக்கும், மாறாது, அதெல்லாம் மாறாது. அப்படியெல்லாம் கிளியர், அதெல்லாம் நடக்கும். ஏன்னா பகவான் கண்ட்ரோலில் இருக்குது எல்லாமே. பகவான் பூர்ணமானவர் அப்படின்னு ஈசோபனிஷத்தில் இருக்குது. பூர்ணமானவர், அவர் எது பண்ணாலும் பர்ஃபெக்டாக தான் இருக்கும். நமக்கு அது புரியாமல் இருக்கும், ஆனால் அவர் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுவார். எந்த யுகமாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக எல்லாம் நடக்கும். ஆமாம். வெளியூரில் ஜாப்பில் இருக்காங்க, நம்ம வீட்டில் தான் பகவத்கீதை படிக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம், ஸ்டாண்டிங் பண்ணுறோம், அது அவங்களுக்கு சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், யார் ஹரிநாமா சொல்கிறாங்களோ அவங்களோட சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ எல்லாருக்கும் அந்த பெனிஃபிட் போகுங்கிறார். சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாருன்னு உண்மை. அது நாம் உட்காந்து சர்ச்சையெல்லாம் பண்ணக்கூடாது. அது இப்படி இது இப்படி பகவான் சொல்கிறார், தட்ஸ் இட். அது நாம் உட்காந்து டைசெக்டெல்லாம் பண்ணி பார்க்க தேவையில்லை. ஸோ வேறு கேள்வி இருக்கா? வேறு கொஷன்ஸ்?
ओके, ग्रंथराज श्रीमद् भगवत गीता की जय, श्रील प्रभुपाद की जय। तत्सत।